ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2026 பிப்ரவரி மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த பிப்ரவரி மாதத்தில் பிப்ரவரி 23க்கு மேலே கிரக மாற்றங்கள் பெரிதாக நடக்க இருக்குது. அதனால் ஒவ்வொரு ராசியை சேர்ந்தவர்களுக்கும் நிறைய மாற்றங்கள் நடக்கும். அது எல்லாமே இனி தடுக்க முடியாததாக இருக்கும். ஸோ அதன்படி துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ துலாம் ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்கள் ராசிக்கு என்ன மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெற முடியும். ஆக்சுவலி சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டி அப்படிங்கிறத நம்ம அனைவருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ தமிழ்நாட்டிலே பிரசித்தி பெற்ற ஒரு முருகன் கோவில் சிவன்மலை கோவில். இந்த கோவிலுடைய சிறப்பு என்னன்னா, இந்த கோவிலில் இருக்கக்கூடிய உத்தரவு பெட்டி தான். உத்தரவு பெட்டிங்கிறது அது ஒரு கண்ணாடி பெட்டி. அதுக்குள்ளே ஒரு சில பொருள் வைக்கப்படும். அந்த பொருள் முருகனே கனவுல சொல்லுவார். அப்படி சொல்லக்கூடிய பொருள் தான் அந்த கண்ணாடி பெட்டியில் வைக்கப்படும். அந்த கண்ணாடி பெட்டியில் வைக்கக்கூடிய அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த தாக்கமானது மக்களுக்கு கண்டிப்பாக உணர்த்தி அதில் கவனமாக இருக்கணுங்கிறதுனால முருகன் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ இது வரைக்கும் இந்த உத்தரவு பெட்டியில் எத்தனையோ பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு. அத்தனை பொருளும் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம், ஆபத்தாகவும் இருக்கலாம். அந்த உத்தரவு பெட்டியில் எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தை தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதுபோல் கிரகங்களும் குறிப்பிட்ட சில நாட்களில் நம்மளோட ராசியிலையும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் நம்ம ராசிக்கு என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை கவனமாக ஹேண்டில் பண்ணும். அதன்படி பிப்ரவரி 23 உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ துலாம் ராசி நேயர்களே, வீடியோவை இனி ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க. துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரன் 6வது இடத்துல உச்சம் பெற்று சனியோடு சேர்க்கை பெறுகிறார். நீண்ட கால திட்டங்களும் லட்சியங்களும் பிப்ரவரி 23 நிறைவேறும். சிறப்பான எதிர்காலத்திற்கான அஸ்திவாரமாக இனி எல்லாமே உங்களுக்கு அமையும். கௌரவ பதவிகள் உங்களை தேடி தானா வரும். மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய சம்பவங்கள் பிப்ரவரி 23க்கு மேலே நடைபெறும். உற்றார் உறவினர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். அதோடு உள்நாட்டு பணம் வெளிநாட்டு பணம் உங்கள் கையில் தாராளமாக புழங்கும். அப்புறம் லாக கீக உலகில் அனுபவிக்க வேண்டிய அனைத்து இன்பங்களும் உங்களுக்கு சேரும். அது மட்டும் இல்லாமல் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் மொத்தமாக பிப்ரவரி 23க்கு பிறகு அகலும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய மாற்றம் இனி வரக்கூடிய பிப்ரவரி 23க்கு மேலே ஏற்படும். சிலருக்கெல்லாம் புதிய 4 சக்கர வாகனங்கள் அப்புறம் சொத்து வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதிரி பெருசாக உண்டாகும். ஒப்பந்த அடிப்படை பணிக்கு வெளியூர் சென்றவர்கள் பூர்வீகம் திரும்புவீங்க. கருத்து வேறுபாட்டால் முதியோர் இல்லம் சென்ற தாய் தந்தை இல்லம் திரும்புவாங்க. பெண்களுக்கு கணவர் மற்றும் புகுந்த வீட்டினால் ஏற்பட்ட இன்னல்கள் குறைய துவங்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. திருமண முயற்சி பலிதாகும். சிலருக்கு காதல் திருமணம் நடக்கும். தந்தை வழி சுற்றத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு கூட பிப்ரவரி 23க்கு பிறகு அகலும். அனைத்து பிரிவினருக்கும் அவரவர் தேவைக்கேற்ற அரசின் ஆதரவு கண்டிப்பாக பிப்ரவரி 23க்கு மேலே கிடைக்கும். சில சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். புகழ் அந்தஸ்து கௌரவம் கிடைக்கும். சிறிய முயற்சியில் பெரிய தடைகள் தகரும். பூர்வீக சொத்து தொடர்பான மனசஞ்சலம் தீரும். அதுக்கான காலம் பிப்ரவரி 23க்கு மேலே வந்துவிட்டது. கௌரவ பதவிகள் கிடைக்கும். புத்திர பிரதாப்தம் சித்திக்கும். அதிர்ஷ்ட பொருள் பணம் நகை உபரி வருமானம் இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சேமிப்புகள் மெயினாக அதிகரிக்கும். குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க ஆசை வரும். சௌக்கியமும் சுகமும் நோய் நிவர்த்தியும் உங்களுக்கு உண்டாகும். முறையான உடல் ஆரோக்கியத்தை காக்க முழு உடல் பரிசோதனை இந்த பிப்ரவரி 23க்கு மேலே அவசியம். மனதில் நிரம்பி வழிந்த துக்கங்கள் விலகும். வீடு மாற்றம் ஊர் மாற்றம் போன்ற நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படும். தலைமை பதவி தேடி வரும். உயர்கல்வியில் மேன்மை உண்டாகும். கல்லூரி அரியர்ஸ்லாம் பாடத்தை எழுதி முடிக்க ஏற்றதாக இந்த பிப்ரவரி 23க்கு மேலே இருக்கு. சுருக்கமாக அனைத்து சங்கடங்களும் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் என்று குறிப்பிடப்படுது. இதில் பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது
குறைந்த வட்டிக்கு நீண்ட கால தவணையில் கடன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பிறருக்கு பரிதாபப்பட்டு ஜாமீன் போடக்கூடாது. எதிர்பாராத சில விரயங்கள் ஏற்பட்டாலும் குருவால் காப்பாற்றப்படுவீங்க. எதிர்பார்த்ததை விட லாபம் பணவரவு கூடுதலாக கிடைக்கும். பாக்கிய குருவால் அதிர்ஷ்டமானது அரவணைக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டமான யோகங்கள் இந்த பிப்ரவரி 23க்கு மேலே பொருளாதாரத்தில் உண்டாகும். பங்கு சந்தை ஆதாயம், அதிர்ஷ்ட பொருள் வரவு மனதை மகிழ்விக்கும். தாராள தனவரவால் குடும்பத்திற்கு மகிழ்ச்சி நிலவும். திருமணம், குழந்தை பெரு, வீடு வாகன யோகம், பொன்பொருள் சேர்க்கை என பல்வேறு பாக்கிய பலன்கள் பொருளாதாரத்தில் உங்களுக்கு நடக்கும். பட்ட கடனும் நோயும் தீரக்கூடிய காலம் இந்த பிப்ரவரி 23க்கு மேலே பொருளாதாரத்தில் உங்கள் ராசிக்கு வந்துவிட்டது. அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு முன்னோர்களுடைய நல்லாசிகள் புண்ணிய பலன்களாக கவசமாக காத்து நிற்கக்கூடியதாக அமையப்போகுது. மனதில் தெளிவோடு செயல்பட்டு வெற்றி காண்பீங்க. கூடுதல் கவனத்தோடு செயல்பட்டால் எதிர்காலம் வளமாக மாறும். மறைமுக எதிர்ப்புகளையும் சூழ்ச்சிகளையும் போட்டிகளையும் வெற்றி கொள்வீர்கள். சிலருக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற பலன்கள் கிடைக்கும். அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு தனி வருமானம் மகிழ்ச்சி தரும். நிலுவையில் உள்ள சம்பள பாக்கிகள் கிடைக்கும். வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புகளில் சாதகமான செய்திகள் கிடைக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் மிக சிறப்பாக செய்து உங்களுடைய வேலையில் பாராட்டுக்களை பெறுவீங்க. அதாவது விளையாட்டை ஒதுக்கி வேலையில் பாராட்டுக்களை பெறுவீங்க. அரசு வேலை, வெளிநாட்டு வேலை இதெல்லாம் முயற்சி பெறுவது கண்டிப்பாக வெற்றி தரும். ஆக மொத்தம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவான பலன்கள் இனி கிடைக்க போகுது. அப்புறம் பெண்களுக்கு சாதிக்கக்கூடிய எண்ணம் பிப்ரவரி 23க்கு மேலே மேலோங்கும். அதனால் புண்ணிய பலன்கள் நிறைய நடக்கும். மன வலிமையானது அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய திருமணத்திற்கு நாட்கள்லாம் குறிக்கலாம். வீடு கிரக பிரவேசத்துக்கு தயாராகுங்க. சுப செலவிற்கு கூட எதிர்பார்த்த நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இடத்துல இருந்து பண உதவி கிடைக்கும். கடனால் கவலை, கணவன் மனைவி பிரிவினை அல்லது வழக்கு பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பிப்ரவரி 23க்கு மேலே முற்றிலும் நீங்கும். சிலருக்கு புதிய மனை, வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கும். அதோடு பெண்கள் அழகு, ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்வது உங்களுக்கு அமையும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான நாட்கள் இனி உங்கள் ராசிக்கு ஏற்படும். அப்புறம் சூரிய கிரகணம் வேற நடந்ததில்ல, அதனால் என்ன நடக்குங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ சூரிய கிரகணம் ஆல்ரெடி நடந்துருச்சு, இந்தியாவில் தெரியல. துலாம் ராசிக்கு உங்களுக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய கிரகணம் நடந்தது. பூர்வீக குலதெய்வம், குழந்தை அதிர்ஷ்டம், காதல் சார்ந்த விஷயங்கள் ஆர்வத்தை குறைப்பது இன்னி வரக்கூடிய நாட்கள் நல்லது. ஆன்மீக குருமார்களுடைய ஆசீர்வாதம் பெறுவது, நன்னடக்கத்தையோடு நடந்து கொள்வது, சிந்தித்து செயல்படுவது உங்களை உயர்வான இடத்திற்கு அழைத்து செல்லும். அதோடு சுய முடிவு எடுப்பதில் தடுமாற்றம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் மற்றும் முக்கிய பேச்சுவார்த்தைகளில் இந்த கிரகணத்தினால இனி பிப்ரவரி 23க்கு மேலே நிதானம் தேவை. பேராசையின் காரணமாக தவறான செயலில் ஈடுபடாத வர ராகு கேதுக்களால் பெரிய பாதிப்பு ஏற்படாது. வட்டி தொழில், சீட்டு கம்பெனி, ஏல சீட்டு, ஃபைனான்ஸ் போன்று பெரிய அளவில் பணம் புரளக்கூடிய தொழிலில் உள்ளவர்களுக்கு கொடுத்த பணம் வசூலாவதில் தடை, முறையற்ற ஆவணங்களில் வம்பு வழக்கு, பஞ்சாயத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. புதிய எதிர்பாலின நட்பால் சில ஔசூரியம் உண்டாகலாம். எளிதில் ஜீரணமாகக்கூடிய சத்தான உணவை சாப்பிட வேண்டும். அதுதான் உங்களுக்கு இனி வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா பிப்ரவரி 23க்கு மேலே சந்திர கிரகணம் வேற ஏற்பட இருக்கு. இந்த சந்திர கிரகணம் பகுதி சந்திர கிரகணமாக இந்தியாவில் சில குறிப்பிட்ட பகுதிகளில் தெரியும். துலாம் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திர கிரகணம் நடக்கிறது. தொழில்ஸ்தான அதிபதி சந்திரன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கிரகணம் அடைகிறார். அதிர்ஷ்டம் தொடர்பான செயல்களில் உங்களுக்கு ஆர்வத்தை குறைக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு கோடி குற்றங்களை நிவர்த்தி செய்யும், அதை மெயினாக செய்யுங்க. பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தவிர்க்கணும். குழந்தைகள் உங்களுடைய சொந்த பொறுப்பில் கண்காணிக்க வேண்டும். காதல் விவகாரங்களில் அவமானத்தை ஏற்படுத்தலாம். கால்நடை வளர்ப்பவர்கள், விவசாயிகள், பண்ணையாளர்கள் ஆதாயமான பலன் பெறுவீங்க. எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது நல்லது. அன்று போரிங் போடுதல், கிணறு வெட்டுதல் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். தாயையும் தாய் வயதில் உள்ளவர்களை மதிப்பது, ஆசீர்வாதம் பெறுவது இன்னல்களை நீக்கும். அதனால் அந்த மாதிரிலாம் கவனமாக செயல்படுங்க.
இதெல்லாம் தாங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த தாள்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.